கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை உன்னத பாட்டு அதிகாரம் 2 வசனம் 15. திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாயிருக்கிறதே. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இழந்து போகாதபடிக்கு காத்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த இரத்தத்தினால் பாவங்கள் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டுள்ள நாம் பரிசுத்தத்தோடு ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். ஒருபோதும் பரிசுத்தத்தை இழந்து விடாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நமக்குள் கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியை ஒருபோதும் இழந்து விடாதபடிக்கு எச்சரிக்கை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். உன்னத பாட்டு 2:15 திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாயிருக்கிறதே என்று சொல்லப்பட்டுள்ளது. இந்த வசனத்தில் திராட்சை தோட்டங்கள் என்று சொல்லும்போது நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை, நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை குறிக்கின்றது. நாம் பாவ வாழ்வை விட்டு இப்பொழுதுதான் கர்த்தருக்குள் பரிசுத்தமாய் ஒவ்வொரு நாளும் வாழ துவங்கியுள்ளோம். அவருடைய ரட்சிப்பை பெற்று அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நாம் அவருடைய வார்த்தைகளின்படி நடக்க துவங்கியுள்ளோம். ஆனால் நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இழந்து போகத்தக்கதாய் அதை கெடுத்து போடும்படியாக குழி நரிகளும் சிறு நரிகளுமாகிய பிசாசு நமக்கு எதிராக வந்து நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை கெடுத்து போடும்படியாக தீவிரிப்பான். அவனுடைய பாவ வலைக்குள் நாம் ஒருபோதும் விழுந்து விடாதபடிக்கு நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறதே. நாம் இன்னும் கனி கொடுக்கிற வாழ்க்கை, கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை வாழ வேண்டும். கர்த்தர் நம்மிடத்திலே கனி நிறைந்த வாழ்க்கையை எதிர்பார்க்கின்றார். பூத்து காய்த்து குலுங்குகிற ஒரு வாழ்வாய் நமது வாழ்வு இருக்க வேண்டும். அந்த கனி அநேகருக்கு பயன் தருகிற ஒரு வாழ்வாய் இருக்க வேண்டும். ஆனால் கனி கொடுக்கும் முன்பாகவே அதை கெடுத்து போடும்படியாக இந்த குழி நரிகளும் சிறு நரிகளும் பிரயாசப்படும். அந்த பிரயாசத்தை நாம் தடுத்து நிர்மூலமாக்கத்தக்கதாக நாம் பரிசுத்தத்தோடு வாழ வேண்டும். எந்த இடத்திலும் நாம் பாவத்தில் விழுந்து விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பெலனை பெற்றுக்கொண்டு பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய வேண்டும். அப்பொழுது தான் நாம் கனி தருகிற வாழ்க்கை வாழ முடியும். நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ஆகவே கனி தர விடாதபடிக்கு கிரியை செய்கிற எல்லா தந்திர கிரியைகளையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே அதமாக்குவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது, அவருடைய பெலனை பெற்று நாம் வாழும்போது எந்த பிசாசின் தந்திரங்களும் நமக்கு எதிராக செயல்பட முடியாது. ஆகவே நம்முடைய சுயத்தினால் எதையும் செய்ய வாஞ்சிக்காமல் கர்த்தருடைய பெலத்தினால் பரிசுத்தத்தோடு வாழ வாஞ்சிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை காத்து நடத்துவார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் பாவங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தின உம்முடைய அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கனி தருகிற வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். பாவ வலைக்குள் நாங்கள் ஒருபோதும் விழுந்து விடாதபடிக்கு நீர் எங்களை காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கின்றோம். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.